அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. ஆனந்தமான வாழ்க்கைக்கு விட்டு கொடுத்து போகணும். சண்டை சச்சரவு இல்லாமல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நம்ம கூட தொழிலில் கூட்டணியாக உள்ளவங்க அப்படி விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். பொருளாதாரத்தை கூட விட்டு கொடுத்து போனாதான் பெற முடியும். ஒரு முறை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஒரு சபையில் பேசிகிட்டு இருக்கார். விட்டு கொடுத்து போனவங்க யாரும் கெட்டு போனதில்லை, அதனாலே விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். அப்போ ஒரு அம்மா எந்திரிச்சிச்சு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே யாருங்க முதல்ல விட்டு கொடுத்து போகிறதுன்னு கேட்டுச்சு. நம்ம ஆளுக எப்போதுமே கேள்வி கேட்குறதுல பெரிய ஆள். எவ்வளோ பெரிய அறிவாளி பேசினாலும் அவரை முட்டாளாக்குற மாரி ஒரு கேள்வி கேட்பாங்க. வேதாத்ரி மகரிஷி பார்த்தார், அவர் மிகச்சிறந்த ஒரு அறிவாளி அல்லவா. சிரித்து கொண்டே சொன்னார், அறிவாளியாக இருப்பவன் யாரோ அவன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொண்டாட்டி அறிவாளினா பொண்டாட்டி விட்டு கொடுத்துடணும், புருஷன் அறிவாளினா புருஷன் விட்டு கொடுத்து போகணும். ரெண்டு நண்பர்களில் ஒரு நண்பன் அறிவாளி என்றால் அவன் இன்னொரு நண்பனுக்காக விட்டு கொடுத்து போகணும். ஆக வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்து வாழ்வது தான் இருக்கின்றது. விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கையில் அனைவருமே வெற்றி பெற முடியும். அதனாலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள்.